வீட்டில் கொஞ்சம் கூட அரிசி இல்லைண்ணே. அதான் ஒரு மூட்டையை கொண்டு போய் போட்டு வந்தேன். ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லிருக்கலாம்லடா. அவன் எப்படி சொல்லுவா? என் கடையில அரிசி தானே வீட்டுல இருந்து அரிசி எடுத்து வந்தான், அது அவளுக்கு தெரியும். அது எப்படி சொல்லுவா? மொத்தமா கல்யாண ஆர்டர் கேட்டு வந்திருக்காரு போல. நம்ம கதிர் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் நம்ம நினைச்சிட்டு இருந்த ஜீவா பட்டுன்னு தூக்கி கொடுத்துட்டான். நம்ம கதிருக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாது நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம்ல, அது தப்பாக போச்சு. விட்டா இவனே கடையை நல்லபடியாக பார்த்துக்குவான் போலுக்கு. நம்ம ஜீவாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவன் தனியாக 2 கடையை பார்த்துக்கிடுவான் நம்ம நினச்சதும் தப்பாக போச்சு. ஜீவா, உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது. வருத்தப்படாத ஜீவா. ஜீவா, அழறியா? இல்லை மீனா, உங்க அண்ணன் அப்படி பேசுனது தப்புதான். கதிரை தூக்கி வச்சு உனக்கு கீழே டம்முன்னு போடுறாரு. ஏன் கடையில இதுக்கு முன்னாடி நீ ஏதோ நல்லது பண்ணது இல்லையாமா? இதெல்லாம் ஓவர் ஜீவா. நான் பண்ணதே பெரிய தப்பு. நான் பாட்டுக்கு யோசிக்காம எவனோ கேட்டான்னு மொத்த சரக்கையும் தூக்கி கொடுத்துட்டேன். அண்ணங்கிட்டையும் கேட்கல, கதிர் சொன்னதையும் கேட்கல. கதிர் கரெக்டாக தான் சொன்னேன். நான் யோசிக்காம பண்ண ஒரு தப்புனால எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு பாத்தியா? கடையில் சுத்தமாக பொருளே இல்லாமல் போச்சு. கேட்குறவளுக்கு பொருள் இல்லைன்னு சொல்லாமல் இருக்க எம்புட்டு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்ப நீ திட்டினது கழல, கடையை நினைச்சுதான் ஃபீல் பண்றியா? சரி இருக்கட்டும் ஜீவா, அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, விடு. இதெல்லாம் பிசினஸ்ல நார்மல் தான் ஜீவா. நீ ஓவரா போட்டு குழப்பிக்காத. ஆமா, கடையில ஏன் திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துச்சு? திடீர்னு எப்படா ஸ்டாக்கே இல்லாம போகும்? எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த ஒரு வாரமா தான் எல்லாரும் பரபரப்பா இருக்கீங்க. நீ என்னடானா நைட்டு வீட்டுக்கே வர மாட்டேங்கிற. அப்படி என்னதான் ஆச்சு திடீர்னு கடையில? எல்லாமே உங்க அப்பாவால தான் சொன்னா. நீ வேற ஒரு சண்டையை ஆரம்பிச்சிருக்கியே. இந்த முகந்தே உனக்கு மாறிடுமே. ஜீவா, கேக்குறேன்ல, என்ன யோசிச்சுட்டு இருக்க? மில்லுல இருந்து வர வேண்டிய ஆர்டர் வரல. அதே. ஓ சரி விடு, எல்லாம் சரியாயிடும். இப்படியே இருக்காதுடா. நீ என் கூட நல்லா பேசி எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? ஐம் சாரி மீனா. இருந்த பிரச்சனையில் உன்னை சரியாகவே கவனிக்கல. நீ சாப்பிட்டியா தூங்குனியா எதையுமே கேட்கல. ஐம் சாரி. பரவாயில்ல ஜீவா. நீ சோகமா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்க ஜீவா. அப்படியா? நீயும் உன் தாடியும் வலிக்குதுடி. நல்லா வலிக்கட்டும். நான் உன் மடியில படுத்துக்கவா? என்னடா பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க? வா படு. ஜீவா, நீ இனியாவது இந்த வீட்டை புரிஞ்சுக்கோ. என்ன புரிஞ்சுக்கணும்? எனக்கு புரியலையே. கதிர் எடுத்த முடிவு சரியாவே இருக்கட்டும், நீ எடுத்த முடிவு தப்பாவே இருக்கட்டும். ஆனாலும் எல்லாரும் முன்னாடியும் உன்னை உங்க அண்ணன் அப்படி பேசுனது தப்பு ஜீவா. அதை விடு. அண்ணன் தானே அப்படி பேசினாரு. எனக்கு அங்க எப்படி இருந்துச்சு தெரியுமா? அங்க
அங்க இருக்கவே முடியல. எல்லாரும் முன்னாடியும் நீ இன்சல்ட் ஆனத என்னால பார்க்கவே முடியல. நீ எப்பவுமே எவ்வளவு கெத்து தெரியுமா? உன்னை போய் அப்படி பேசலாமாடா? கதிர் பெருசுனா அது அவன்கிட்ட தனியா சொல்ல வேண்டியதானே? இல்லனா கடையில வச்சு நீங்க மட்டும் இருக்கும்போது தனியா சொல்லிருக்கலாம். இப்படி கண்ண முல்ல எல்லாரும் இருக்கும்போது உன்னை ஏன்டா டம்மி ஆக்கணும்? அதே ஏன் சொல்லிட்டு இருக்க? விட. நீ இந்த குடும்பத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் ஜீவா. இவங்க மேலெல்லாம் நீ வச்சிருக்கிற பாசம் மாதிரி இவங்க யாரும் உன் மேல பாசமா இல்ல. பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அவங்க பாசம்லாம் வெறும் கதிர் மேலதான். நீ என்ன கூட கண்டுக்காம அண்ணன் அந்த குடும்பம்னு அவங்க பின்னாலேயே போயிட்டு இருக்க. ஆனா ஒரு டைம் கிடைச்சதும் உன்னை எப்படி கவுத்தாங்க பாத்தியா? நம்மள பத்திலாம் அவங்களுக்கு கவலையே இல்ல ஜீவா. உங்க அண்ணன் கடையில கதிரை எப்படி மேல கொண்டு வரலாம் தான் பாக்குறாரு. உங்க அண்ணி இந்த முல்லைக்கு தான் ஃபேவரா இருக்காங்க. அவ என்ன செஞ்சாலும் கேட்டுக்கிறாங்க. நான் லேசா ஏதாவது சொன்னா போதும் உடனே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. மொத்தத்துல இந்த வீட்ல யாருக்கும் நீயோ நானோ வேணாம் ஜீவா. எல்லாரும் ஏமாத்துறாங்க. நீ என்ன நினைச்ச? நான் எங்க அண்ணன் சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? நான் பண்ண தப்ப நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அண்ணனே அப்படி சொல்றாருன்னா நான் பண்ண தப்பு எம்புட்டு பெருசா இருக்கணும். அது புரியல உனக்கு? இப்போவும் இந்த வீட்டில் என்ன பிரச்சனை ஓடுது, எதனால ஓடுதுன்னு உனக்கு தெரியாது. நம்மளை ஒன்றும் சொல்லிடக்கூடாதுன்னு இங்கே எல்லாரும் எம்பிட்டு கவனமாக இருக்காங்க தெரியுமா? இப்போவும் எங்கள் வீடு சரிதான், அண்ணன் சரிதான், கதிரும் சரிதான், அண்ணியும் சரிதான். அவங்கள பற்றி நைஸாக ஊசி ஏற்றுற மாதிரி எதுவும் சொல்கிற வேலையை வச்சுக்காத. மனுஷன் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கலாம்னு வந்தா அதை கொடுக்குறியாடி நீ? இன்னைக்குதான் மெல்ல கிட்ட வந்தான். இந்த சான்ஸ் விட்டுறாத மீனா. நைஸா பேசி சமாதானப்படுத்துற. இல்ல இந்த சண்டை ஒரு வாரம் ஓடும். இங்க பாரு ஜீவா, நான் உனக்காக தான் அப்படி பேசினேன். அதுக்காக என்ன ஹர்ட் பண்ற மாதிரி பேசுவியா? சரி சரி, தப்புதான், கோச்சுக்காத. இங்க பாரேன். தேவையில்லை, பேசாம இரு. கோச்சுக்காதடா. நான் தானே பேசினேன். உங்க அண்ணனை பேசினா நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறல்ல. இதான் நீ. நான் சொன்னது தப்புன்னா தப்புன்னு சொல்லு. என்ன திட்டாத. என்ன திட்டும் போது உன் மூஞ்சி நல்லாவே இல்ல. தப்புதான்டா, சாரி. இத பாரு மீனா, இனிமே தயவு செஞ்சு வீட்டை பத்தி மட்டும் தப்பா பேசாத. ஓகே, பேசல. வேணும்னா 100 தோப்பு காரணம் போடவா? படுக்கலையா நீங்க இன்னும்? எதுக்கு? நான் படுத்த அப்புறம் கால் மேலே ஏறி மிதிக்கிறதுக்கா? நான் வரட்டும் தான் படுக்காம இருந்தியாடாக்கும். சாரிங்க, படுத்துக்கோங்க. ஏய், ம்? இனிமே குறுக்க குறுக்க நடக்க மாட்டல? மாட்டேன். ஒரு நிமிஷம். இந்தாங்க. எதுக்கு? வாங்கிக்கோங்க. அதான் எதுக்குன்னு கேட்குறேன். சாப்பிடுதாங்க. தூங்கும் போது யாராவது சாக்லேட் சாப்பிடுவாங்களா? நான் சாப்பிடுவேங்க. ஓ, அப்போ சாப்பிடு. ரொம்ப தான்.
மூஞ்சியை பாரு. ஏய், ம்? லைட் ஆஃப் பண்ணவா? இன்னைக்கு வீட்ல எல்லார் முன்னாடியும் மூர்த்தி மாமா உங்களை பாராட்டினாலேன்னு சந்தோஷமா சாக்லேட் கொடுத்தேன். ரொம்ப தான் பண்றீங்க. திரும்பவும் தரவா? ம். இதை உடனே சாப்பிடணுமா? அது உங்க இஷ்டங்க. வாங்கினதே போதும். இன்னைக்கு எல்லாரையும் உட்கார வச்சு மூர்த்தி மாமா அப்படி சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுவும் எப்படி சொன்னாக? கதிருக்கு வந்தவகளை கவனிக்க தான் தெரியும், நிர்வாகம் தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா நிர்வாகமும் தெரியும்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாகல்ல. சூப்பருங்க. இன்னைக்கு வீட்ல எல்லாரும் என்ன சொன்னாக? எங்க வீட்ல மட்டும் இல்லைங்க, பொதுவாவே உங்களை பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுறாங்க? உங்களுக்கு பொட்டலம் அடிக்க தான் தெரியும், நீங்க பொட்டலம் அடிக்க தான் லாய்க்குன்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அத வச்சுதானே உங்களை கிண்டல் பண்றாங்க. அவங்க முகத்துல எல்லாம் கரிய பூசணுங்க. அடுத்து நீங்க கல்லாவுல உட்காரணும். இன்னும் நல்லா நிர்வாகம் பண்ணணுங்க. புதுசா கடையை கட்டணும். எல்லாத்துலயுமே நீங்க ஜெயிக்கணும். ஒரு பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு நிறைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் வரணுங்க. உங்களை கிண்டல் பண்றவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டு வாயை பொளக்கணும். அதாங்க என் ஆசை. இந்தா தண்ணிய குடி. நான் கேட்கவே இல்லையே. இல்ல, ₹1 முட்டாயை கொடுத்துட்டு எவ்வளோ பேச்சு பேசுற நீ? நான் என்னங்க தப்பா பேசினேன்? உங்க நல்லதுக்காக தானே பேசினேன். ஏதோ எங்க அண்ணன் ஒரு நாள் பாராட்டிருச்சு, உடனே பொட்டலம் அடிக்கிறத நிறுத்த சொல்றேன். ஆ? அது சரி, எல்லாரும் போய் கல்லால உட்காந்துட்டா யாரு கடையில பொட்டலம் அடிக்கிறதா? நீயா? நீங்க மட்டுமே பொட்டலம் போடுறதுனால தான் எல்லாருமே உங்களை கேலி பண்றாங்க. இப்ப யார் என்ன கிண்டல் பண்றா? உங்க அம்மாவும் உங்க அத்தாச்சியும் தானே. அவங்களுக்கு நான் பதில் சொல்லணுமாக்கும். அதுக்கு நம்ம கடையில நான் பொட்டலம் அடிக்க கூடாதா? அது சரி, அது கேவலமான வேலைன்னு உனக்கு யார் சொன்னா? கொஞ்ச நாளாவே இந்த பொட்டலம் கதையாவே பேசிட்டு இருக்கே. ஏங்க, உங்க அண்ணன் பாராட்டினாகன்னு தெரியாம ஒரு ஆசையில சொல்லிட்டேன், விட்டுறீங்களா? அது எப்படி கல்லால உட்காரணும், இன்னொரு கடை வைக்கணும், அதுவும் ஒன்றும் இல்லை, நிறைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் திறக்கணும், ஒரேடியா வளரணும். இல்லை, இது என்ன சினிமாவா? நிறைய சினிமா பாப்பியோ. ஒரு பாட்டை போட்டால் அப்படியே கடை, ரைஸ் மில்லு, ஹோட்டல் அப்படின்னு எல்லாம் கட்டி பணக்காரன் ஆகிற மாதிரி. அது சரி, பாட்டு யார் போட போறா? நீயா, இல்லை உங்க அம்மாவா, இல்லை உங்க அத்தாச்சியா? இங்க பாருங்க, என் முட்டாயை திருப்பி கொடுக்குறீங்களா? என் முட்டாயை திருப்பி கொடுங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு போய் கொடுத்தேன் பாத்தியலா? என்னைய சொல்லணும். ஏதோ பாராட்டினாகளே சந்தோஷமா இருந்ததுன்னு சொன்னா என்ன பேச்சு? அப்பப்பப்பா. எங்க அண்ணன் சொன்னது சந்தோஷமா இருந்துச்சுன்னா அதோட நிறுத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு கல்லால உட்கார, இன்னொரு கடை ஆரம்பி, ஒன்று போதாது இன்னும் நிறைய ஆரம்பின்னு அடுக்கிக்கிட்டே போற. இதெல்லாம் உன்கிட்ட கேட்டாங்களா? உன் அம்மாக்கும் அத்தாச்சிக்கும் நான் நிரூபிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் பொட்டலம் தான் மடிப்பேன். அதில் என்ன இப்போ? நீங்க பொட்டலம் போடுங்க, பொட்டி கடையை வைங்க, எனக்கு என்ன வந்துச்சு? தெரியாம சொல்லிட்டேன்டா சாமி. ஏன் வாய் சும்மா இருக்குதா பாரு. சும்மா வந்து நானா வாங்கி கட்டிக்கிறேன். நல்லது தெரியாதவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுது? எனக்கு தேவைதான். கதிர்னு பேர் வச்சதுக்கு பதிலா அமாவாசைன்னு பேர் வச்சிருக்கலாம். சிடுமூஞ்சி. ஏன் எனக்கு பேர் வைக்கும்போது வந்து நின்று சொல்ல வேண்டியதானே? நான் ஏன் சொல்றேன்? நான் தான் பிறக்கவே இல்லையே.
பிறந்திருந்தா உங்களை தூக்கி காக்காவுக்கு போட்டிருப்பேன். நீங்க இப்படி வளர்ந்து இப்படி எல்லாம் என்னைய பாடுபடுத்த வேண்டாம்ல. இனி உங்க விஷயத்துல நான் ஏதாவது கருத்து சொன்னேன்னு வைங்க, ரோஷம் இருக்கான்னு கேவலமா திட்டுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆமாங்க, கேவலமா திட்டுங்க, நான் வாங்கிக்கிறேன். சும்மா இதுக்கு எடுத்தாலும் மூஞ்சியை காட்டிக்கிட்டு ச்சே, என்ன மனுஷனும். ச்சே. அறிவு இருக்கா? இங்கே பாரு, இப்படி போட்டுனா. ச்சே. ஆத்தி. டே ஜீவா, அண்ணே என்னடா தூங்காம இந்நேரம் வந்து நின்றுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, சும்மாதான். டேய் என்னடா மீனாவோட எதுவும் சண்டையா? அதெல்லாம் இல்லைண்ணே. சரிடா, அப்போ போய் படுத்து தூங்க வேண்டியதானே? இந்த நேரத்தில் தனியாண்டு யோசிச்சுட்டு இருக்கவே. தூக்கம் வரலண்ணே. ஜீவா, மனசு சங்கடப்படாமல் இருந்தால் தூக்கம் தானாக வரும்டா. மனசில் சங்கடமாக ஏதாவது கவலையாக இருந்தால் தான்டா தூக்கம் வராது. என்னடா என்னடா யோசிக்கிற? சொல்கிற அன்னைக்கிட்ட. அண்ணே என்னமோ குற்ற உணர்ச்சியாக இருக்குண்ணே. குற்ற உணர்ச்சியா? குற்ற உணர்ச்சி வர்ற அளவுக்கு நீ ஏடா பண்ண? கடையில் நடந்த அம்புட்டு குழப்பத்துக்கும் நான் தானே காரணம். நான் பாட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம சரக்கு தூக்கி கொடுத்துட்டேன். அதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. டேய் என்னடா நீ ஏன்ட்ட கேட்காம நீயும் கதிரி முடிவு எடுத்தா நான் சந்தோஷம் தான்டா விடுவேன். அந்த முடிவு சரியாக இருக்கணும்லண்ணே. ஏன்டா ஜீவா, அன்னை எல்லாரும் முன்னாடி நீ சொதப்பிட்ட, கதிர் தான் சரியான முடிவு எடுத்தான்னு நான் சொன்னதை நினச்சி நீ வருத்தப்படுறியா? அப்படிலாம் இல்லைண்ணே. என்னண்ணே நீங்கள், அதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. சரக்கு இல்லாமல் எம்பிட்டு கஷ்டப்பட்டோம். வீட்டில் சாப்பாட்டு கூட அரிசி இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குண்ணே. இல்லை, வீட்டில் அரிசி இல்லை தான், அதுக்காக யாரும் சாப்பிடாம ஒன்றும் இல்லையாடா. டேய் இப்போவும் பஞ்சம் வந்து வீட்டில் ஒன்றும் அரிசி இல்லாமல் போலையாடா. வீட்டில் அரிசி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு கடைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான்டா ஜீவா. கடையில் சரக்கு தட்டுப்பாடு வராமல் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்லண்ணே. அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணே. டேய் இப்படி ஒவ்வொன்றா அப்படி இருந்தால் இப்படியா இருக்காது, இப்படி இருந்தால் அப்படியா இருக்காதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்க, வாழ்நாள் முழுவதும் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதாடா. அதுக்கு முடிவே கிடைக்காம போயிடும்டா. டேய் வியாபாரத்தில் நம்ம எல்லா நேரமும் சரியான முடிவு எடுக்க முடியாதுடா. ஒரு சில டயத்தில் தப்பாக முடிவு எடுப்போம்ல. அப்படி ஒரு வேளை தப்பாக முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுக்க, அது ஒரு பாடம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும்டா. வருத்தப்படக்கூடாது. ஏண்டா உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி திருவிழா டைமில் நான் கோயில் ஆர்டர் எடுத்துக்கிட்டு அது எப்படியும் கொடுத்து போகலாம்ன்ற மதப்புல சரியாக ஏற்பாடு வேணா விட்டேன். அப்புறம் திருவிழாவுக்கு முதல் நாள் ராத்திரி கடைசி நேரத்தில் நம்ம எல்லாமே ஓடணுமே ஒரு ஓட்டம், ஞாபகம் இருக்கா? அது யாரோட தப்பு? என்னோட தப்பு தான்றா. என்ன ஒன்று, நான் அப்போ பண்ண தப்புனால தான் அடுத்தடுத்து 5 வருஷம் நடந்த திருவிழாவில் இப்போ வரைக்கும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அந்த தப்பை திருத்த போய்த்தான் இப்போ வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்காம ஆர்டர் நம்மளுக்கு தான்றா கொடுத்துட்ருக்காங்க. அதை அப்படித்தாண்டா ஜீவா எடுத்துக்கிறேன். தப்பு பண்ணுறது சகசம் தான்றா. நெசமாலே என் மேலே உங்களுக்கு கோவம் இல்லையாண்ணே? டேய் உங்ககிட்ட நான் இப்படா கோச்சிக்க முடியும்? நம்ம கடை விஷயத்தில் ஏகப்பட்ட நல்ல முடிவெல்லாம் நீ தான்றா எடுத்திருக்க. நீ சொல்கிறத கண்ணை மூடி கேட்கலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கையே இருக்குடா. ஜீவா இதெல்லாம் சின்ன விஷயம்டா, விடு. இன்னொரு விஷயம் யோசிச்சா, நம்ம கடையில் இப்போ சரக்குலண்ட போய்த்தானே வெளியில் அளவுக்கு ஓடி இன்னும் ஏகப்பட்ட கான்ட்ராக்டை பிடிக்க முடிஞ்சுச்சு. என் மேலே கோவமாகவே இருப்பீங்களோன்னு நினச்சேண்ணே.
டேய் ஜீவா, என்னடா இப்படி பேசுற? அன்னைக்கு என்னடா கதிர் இப்பெல்லாம் பேசாமல் இருக்காதீங்கன்னு சொல்லி அழுகுறான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம வீடு நம்ம கடையை மட்டும் தான்டா. உங்ககிட்டலாம் கோச்சிக்கிட்டு நான் எங்கடா போயிட போகிறேன்? இங்கே பாரு ஜீவா, எப்பயுமே அண்ணன் அப்படி நினைக்காதடா. என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் உன் மேலே வெறுப்போ கோவமோ அண்ணனுக்கு வரவே வராதுடா. நான் நிறைய யோசிச்சிட்டேனே. வேற என்ன யோசிச்சவன்? நான் மீனாவை கல்யாணம் பண்ணாமல் இருந்ததா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காதுன்ற வரைக்கும் யோசிச்சிட்டேனே.